நாகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அக்கரைப்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிப்பு. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதற்காக 9 புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. இன்று காலை 6ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணசிதி தீபாரதனை முடிவுற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. அப்போது முளையரி ராகம் முழங்க கடமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் முத்து மாரியம்மன் கோவிலின் ராஜ கோபுரம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் மேல் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற அக்கரைப்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், நாகை எம்பி செல்வராஜ், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர்.